ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு மலையாளம் ஹாரர் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக ஜி5ல வெளியாக இருக்கிற பிரகம்பனம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய குடும்பம் ஒன்று காமிக்கப்படுது. அதில் ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க. அந்த அம்மா இறந்தவங்களுக்கெல்லாம் படையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி படையலை வரிசைக்கு போட்டுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்குது. ஆனால் இப்போ அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இறந்தவங்கலாம் திருப்பி வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கே தவிர, மீதி இருக்கவங்க ஈவன் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளே கூட அவன் இங்கே உயிரோடு இருக்கவனே பசியில் கிடக்குறேன், நமக்கு இன்னும் ஜோறு போடல பாருங்கள், செத்தவங்களுக்கெல்லாம் படையில போட்டு வச்சிருக்கு இந்த பாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஏகத்தலமாக ஒரு கோவத்தில் பேசிக்கிட்டு தான் போகிறாங்க. இந்த பாட்டிமா ஒரு தருணத்தில் இறந்து போக, இப்போ அந்த பாட்டிமாவுடைய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பாட்டிமாவுடைய அஸ்தி எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக இவங்களுடைய பேரன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், கிட்டத்தட்ட காலேஜ் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வட்டமாக ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரே ஆர்ப்பரிப்பில் இருக்காப்புல அந்த பேரங்கிட்ட போய், தம்பி எனக்கு ஒரு பெரிய ஆசைப்பா, நீ என்ன பண்ணுற, நம்ம பாட்டி இருக்குல்ல, அதாவது உன் பாட்டி இருக்கு இல்லையா, அந்த பாட்டியுடைய அஸ்தியை காசியில் மட்டும் போய் கரைச்சிட்டு வந்துருப்பா அப்படின்னா அந்த பையன் கோபுறேன். அங்கே ஒரு என்னை பார்த்தா எப்படி தெரியுது தாத்தா உனக்கு, காசியில் போய் கரைக்கவா, அவன் என்னென்ன பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு காலேஜில், 1008 இதில் இருக்கேன் நான், இப்போவே இதை வச்சுட்டு வேணா ஒன்று பண்ணு, நான் டைம் கிடைக்கும்போது நான் பார்த்து காசி போய் வைக்கிறேன், இப்போல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் கிடைக்கும்போது பார்க்குறேன், டைம் கிடைக்கும்போது பார்க்குறேன் அப்படின்றான். உடனே சரி இந்தா, அப்போ இதை எடுத்துகிட்டு போ, உனக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ காசிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழக்கமாக அந்த அஸ்தியை ஒரு சின்ன பானை மாதிரி குடுவை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதில் கொடுக்குறாப்புல அந்த தாத்தா. இப்போ அந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல, இங்கே வரு இவ்வளோ பெருசுலாம் நான் தூக்கிட்டு காலேஜுக்கு போனேன், சிரிப்பாங்க பேர் எல்லாரும், என்ன ஏதாவது சின்ன ஐட்டமாக இருந்தால் அதுக்குள்ளே வேணால் போட்டு அடைச்சித்தா அப்படின்னா, அந்த இம்முட்டோண்டு மூக்கு பிடி டப்பா மாதிரி ஒன்று இருக்குது, அதில் ஃபில் பண்ணி கொடுக்குறாப்புல அஸ்தியை. அதை எடுத்துக்கிட்டு நம்ம பேர தம்பி காலேஜ் போகிறாப்புல. இவர் தங்கியிருக்க அந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் இவர் மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. இதில் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே நம்மால் போனதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்டலில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீஹரி வடக்கன் எழுதி இதை விஜேஷ் பணத்தூர் அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. அவுட் அண்ட் அவுட் காமெடியாக, ஹாரர் காமெடியாக தெரிக்க ஒன்றும் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணி ஒரு கதைக்களத்தை செட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் வடிவமைச்சு இவங்க திரைக்கதையாக எல்லா விஷயங்களையும் நகர்த்தியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவு காமெடியாக இன்னுமே கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 35வது நிமிஷம், அந்த 35வது நிமிஷத்தில் ஒரு கதாபாத்திரம் ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணோம். அங்கே இருந்து தான் அந்த கதாபாத்திரமே முதல்ல வேற ஒரு கதாபாத்திரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அங்கே இருந்து தான் அந்த கதைக்களம் சூடே பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் காமெடியாக பார்க்கும்போது இந்த படத்தை போய் எப்பயுமே காமெடிக்கு 2 விஷயம் சொல்லுவோம், இந்த படத்தில் குறிப்பாக சொல்லி ஆகணும். ஒன்று, எப்பயும் சொல்கிற மேட்ரு காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ், அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிற எந்த நீதியும் கிடையாது. எனக்கே இந்த படத்தில் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். 2வது விஷயம், பொதுவாக இந்த மாதிரி காமெடியோ இல்லை ஹாரர் காமெடி படங்கள்லாம் தியேட்டரில் போய் ரசிகர்களோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும்போது அதனுடைய என்ஜாய்மெண்ட் லெவலுங்கிறது வேறு. அதே இதை ஒரு ரூமுக்குள்ளே ஒண்டி குறைக்கு மாதிரி உட்காந்து நம்ம ஹெட்செட்டோ இல்லை டிவிலையோ போட்டு தனியாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வேறு. நான் டிவியில் தான் அப்படி உட்காந்து பார்த்தேன், அதனால் எனக்கு ஓரளவுக்கு தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படம் ஒரு வேளைக்கு தேட்டர்ஸ்லேயே பார்த்து இந்த படம் பெருசாக தேட்டரில் உங்களுக்கு கிளிக் ஆகி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி என்னன்னா பயங்கரமாக பார்த்தேனே சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். அதனால் நான் இங்கே தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக 2 கதாபாத்திரங்கள் தான் வைட்டலான ரோல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று சாகர் சூர்யா, இன்னொன்று கணபதி. 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சாகர் சூர்யாவுக்கு அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது ரொம்ப நேச்சுரலாக காமெடியாக அட்டகாசமாக ஒரு சில விஷயங்களை அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அது காமெடி அப்படிங்கிறத விட அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பராக சித்தரிக்கப்பட்டிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். அதனால் அவருக்கு தான் இருக்கிறதுலையே அல்டிமேட்டான ஸ்கோப்பு, அதனால யூஸ் பண்ணியிருக்காரு அவர். கணபதி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருந்தாப்புல, அவரும் சரி அமீனும் சரி என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மல்லிகா சுகுமாரனும் சரி ராஜேஷ் மாதவனும் சரி, இவங்க 2 பேரும் அது ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கங்கே லைட்டாக வரும். ஆனால் பெரிய கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட அளவுக்கு பெரிய கேரக்டர் அந்த அளவுக்குலாம் கேரக்டர் கிடையாது. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அது என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ராஜேஷ் மாதவன் அவர் ஒரு வித்தியாசமான எக்ஸாரிசம் பண்ணக்கூடிய அது வேறு மாதிரி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அது வந்து ஒரு ரஷ்யன்லாம் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதுவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். பட் எனக்கு சரி இதோட முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் இங்கேருந்து இன்னமும் விட்டால் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்து போவாங்க போலியே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை இந்த டீம் முடிச்சு வச்சிருக்கு. டெக்னிக்கலி ஓரளவுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் ஒரு பக்கம் இன்னும் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சில பாடல்கள்லாம் வந்து ரொம்ப மெலடியாக ஆரம்பித்து போக போக பெப்பியாக பயங்கர ரேப் மாதிரி வச்சு கிளிகளையும் கிழிச்சிட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் முக்கியமான விஷயம், காமெடி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த மொத்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற அந்த விஷயமே செட் ஆகும்.
அடல்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லிப்லாக்கு இல்லை கிசிங் சீன் இப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஆனால் சும்மா அந்த சின்ன குழந்தைகள் காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால் இது டேரெக்டாக எதுவும் அவங்க போர்ட்ரே பண்ணலை. அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நான் சொல்கிறது அடல்ட் கான்டென்ட்டுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாகவே அந்த டீம் பண்ணியிருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துடைய காமெடி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பொறுத்து தான் இந்த படம் ஓவராலாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி எல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக, இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபன் ரைடாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் பொழுது போலனா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் அந்த கேட்டகரியில் தான் நான் வைப்பேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்படி உங்களுக்கு பொழுது போல பார்க்கலாம் அப்படின்னா பார்க்குறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.